மிக சிறப்பாக அமெரிக்காவில் திணை என்ற அமைப்பின் மூலமாக தொடர்ந்து பகுத்தறிவு பகைவன் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பற்றி பகுத்தறிவு கொள்கைகளையும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திணை அமைப்பை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்கள், வரவேற்புரை நிகழ்த்திய அருமை தோழர் பிரபு அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் இளமாறன் அவர்களே, கலாட்டா நெட்டிசன் என்ற இணைய வழியிலே தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு அரிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் வியன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா வாழ் தமிழ் மக்களே, தமிழ்நாட்டிலிருந்தும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழக தோழர்களே, மாற்று இயக்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய 130வது பிறந்த நாள் வாழ்த்துகளையும் இந்த நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அனைவருக்கும் அன்பு வணக்கம். தலைப்பு ஒரு 45 நிமிடத்திற்குள் அண்ணல் அம்பேத்கர் அன்றும் இன்றும் என்றும் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கின்றேன். முதலில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கின்ற போது எத்தனையோ புரட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பிட்டு சிலரை மட்டும்தான் நம்மால் இவர்கள் எக்காலத்திற்கும், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று காலத்தை கடந்தவர்களாக நம்மால் காட்சிப்படுத்த முடிகிறது. அது என்ன காரணம்? குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் நம்மால் அன்றும் இன்றும் என்றும் என்ற தலைப்புக்குள் அடக்க முடியும். அதிலும் மிக குறிப்பாக தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸ் போன்ற பொது உடைமை தத்துவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட இந்த 3 தலைவர்களையும் நம்மால் இந்த ஒற்றை குறியீட்டில் நிறுத்த முடிகிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே அறிவியல் என்ற ஒன்றை யாராலும் நிராகரிக்க முடியாது. நேற்றைக்கு எங்களுக்கு அறிவியல் தேவைப்பட்டது, இன்றைக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியாது. அதே போல அறிவியல் சாதனங்களை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம், நாளைக்கு எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்க முடியாது. அதே நேரத்திலே அன்றைக்கு அறிவியல் சாதனங்கள் இருந்திருக்கலாம், இன்றைக்கு நான் பயன்படுத்தலாம், ஆனால் நாளைக்கும் எனக்கு இந்த தேவை இருக்குமா என்ற சந்தேகத்துக்குள் நாம் அறிவியலை கொண்டு செல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ இல்லையோ, அறிவியலையும் அறிவியல் சாதனங்களையும் கட்டாயம் நம்முடைய வாழ்வியலில் நம்மோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அதுபோல்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அவரை பிடிக்கிறதோ இல்லையோ, ஏதாவது ஒரு வகையிலே அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால், அறிவியலை இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இது குறிப்பிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இது பட்டியலின மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இல்லை இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும், இல்லை அறிவியல் பெண்களுக்கு மட்டும்தான், இல்லை அறிவியல் ஆண்களுக்கு மட்டும்தான் என்று நம்மால் பிரிக்க முடியாது. காரணம், அனைவருக்குமானது, பொதுவானது, ஜாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாதது, வர்க்க ஏற்றத்தாழ்வு இல்லாதது, பாலின ஏற்றத்தாழ்வு இல்லாததுதான் அறிவியல். அறிவியலுக்கு இன்னார்தான், இவர்களுக்கு தான் இதை கொடுக்க வேண்டும். ஒரு இடத்துல லைட் சுவிட்ச போடுறோம்னா, சுவிட்ச் போடுற இடத்துல லைட் எரியும். அங்க எத்தனை பேர் இருக்காங்க, யார் இருக்காங்க, அவங்க பூணூல் போட்டிருக்காங்களா இல்லையா, அவர்கள் எந்த ஜாதி, எந்த மதம், ஆனா பெண்ணா என்பதை பார்த்து லைட் எரியாது, என்பதை பார்த்து ஃபேன் ஓடாது. அதுபோல்தான் இந்த அறிவியல் சாதனங்கள் எப்படி இன்னாருக்குதான் இன்னது என்பது இல்லாமல் அனைவருக்குமானதாக இருக்கிறதோ, அதுபோல்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் குறிப்பிட்ட ஜாதிக்கானவராக, இவர் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானவர் என்று சொந்தம் கொண்டாட முடியாது, உலகத்திற்கானவர், உலக மனித தத்துவத்திற்கானவர் என்பதுதான் அன்றும் இன்றும் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருக்கிறது. இரண்டாவது முக்கியமான செய்தி, பதவி ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். பதவி ஆசைனா அது எப்படிப்பட்ட பதவி ஆசைனா, மந்திரி பதவியாக இருக்கலாம், முதல்வர் பதவியாக இருக்கலாம், பிரதமர் பதவியாக இருக்கலாம், எந்த பதவியாக இருந்தாலும்
பதவி ஆசை நிறைய தலைவர்களுக்கு இருந்திருக்கும். அண்ணல் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, இப்போதும் சரி, நிறைய பேருக்கு இருக்கும். அதே போல் தன்னுடைய ஜாதிக்காக உழைக்கக்கூடிய, தன்னுடைய ஜாதியை பற்றிய நேசிப்பு அதிகம் இருக்கும். அப்ப பதவி நேசிப்பு இருந்தவர்களும் இருப்பார்கள், தன்னுடைய ஜாதியை மட்டும் நேசிப்பவர்கள் இருப்பார்கள், தன்னுடைய மதத்தை மட்டும் நேசிப்பவர்கள் இருப்பார்கள், அல்லது தன்னுடைய அரசியல் கட்சி என்றால் குறிப்பிட்ட அரசியல் கட்சியை மட்டும் நேசிப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் நம்ம ஒரு செய்தியை மட்டும் கூர்ந்து கவனிக்கணும். பதவியை மட்டும் நேசித்தவர்கள் அல்லது ஜாதியை மட்டும் நேசித்தவர்கள், மதத்தை மட்டும் நேசித்தவர்கள் வரலாற்றில் காணாமல் போவார்கள். இன்னைக்குமே 2021 ஜாதி கட்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு கலவரங்களை ஏற்படுத்தலாம், வன்முறைகளை ஏற்படுத்தலாம். ஆனால் வரலாற்றிலே இவர்கள் காணாமல் போவார்கள். யார் வரலாற்றில் நிலைத்து நிற்பார்கள்னா, பதவி நேசிப்பு, ஜாதி நேசிப்பு, மத நேசிப்பு, அரசியல் கட்சி நேசிப்பு என்று இந்த நேசிப்புகளை எல்லாம் கடந்து மனிதத்தை எந்த தலைவர்கள் நேசிக்கிறார்களோ, மனிதத்தை மட்டுமே யார் பேசுகிறார்களோ, மனிதத்தை மட்டுமே யார் பிரச்சாரம் செய்கிறார்களோ, மனிதத்தை மட்டும் யார் வாழ்வியலாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த தலைவர்கள் தான் காலத்தை வென்றவர்களாக அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக நிற்பார்கள். அப்படி நிற்கக்கூடிய இருபெரும் தலைவர்கள் தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பகுத்தறிவு பகலவன் ஐயா தந்தை பெரியார் அவர்கள். இன்றைய தலைப்பு அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்று அண்ணல் அம்பேத்கர் எப்படி அன்றும் இன்றும் என்றுமாக இருக்கிறார் என்பதுதான். அப்ப முதல்ல என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அம்பேத்கரை இவ்வளவு கொண்டாடுகிறோம் என்றால் முக்கியமான காரணம் என்னை பொறுத்தவரை இந்த கல்வி சார்ந்த சிந்தனை. என்ன கல்வி சார்ந்த சிந்தனை அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் கல்வி உங்களுக்கு வராது, நீங்க எல்லாம் படிக்க கூடாது என்று சொன்ன போது, கல்வி கற்பதற்கான தகுதி உங்களுக்கு இல்ல, திறமை உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன போது, இங்க இருக்கக்கூடிய கூட்டம் நம்பியது, இந்தியர்கள் நம்பினார்கள். ஆமா, நமக்கு படிப்பு வராது, நமக்கு படிப்பதற்கான தகுதி இல்ல, திறமை இல்லை என்று இந்த மக்கள் நம்பினார்கள். அதில் இந்த ஜாதி, குறிப்பிட்ட பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் கல்வி மறுக்கப்பட்டது என்று நிறைய பேர் இன்றைக்கு ஆண்ட ஜாதி பெருமை பேசுகிறோம், அதனால நம்ம எல்லாம் படிச்சோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை செய்தி என்ன அப்படின்னா, சூத்திரருக்கும் பஞ்சமனுக்கும் கல்வி கிடையாது, சூத்திரனுக்கும் பஞ்சமனுக்கும் படிப்பு வராது என்ற நிலை இந்தியாவில் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. பள்ளிக்கூடத்துல என்ன பண்றாங்கன்னா, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீ வர முடியாது, நீ உட்கார முடியாதுன்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி, நீ உயர்ஜாதி பசங்களோட சரி தாக்குப்பை எடுத்துட்டு வா, தனியா உட்காரணும்னு சொல்றாங்க. அன்றைக்கு தெருவுகளிலும் வீதிகளிலும் பள்ளிக்கு செல்லுகின்ற போது கோணி சாக்குப்பையை எடுத்து சென்ற ஒரு சிறுவன் 1946 அரசியல் நிர்ணய சபையிலே பாராளுமன்ற வாசலில் நிற்கிறார்னு சொன்னா, அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அன்றைக்கு வாழ்ந்த வாழ்வு இன்றைக்கு நமக்கு பாடமாகி இருக்கிறது. என்ன பாடம்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படித்தது என்பது 2 முக்கியமான செய்திகளை உள்ளடக்கியது. ஒண்ணு என்ன அப்படின்னா, தகுதிக்கும் திறமைக்கும் நாங்க தான் அத்தாரிட்டி, தகுதியும் திறமையும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, நாங்க தான் அதுக்கு காப்புரிமையே வாங்கியிருக்கோம் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுடைய ஆதிக்க மனநிலையில் விழுந்த சம்மட்டி அடிதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கல்வியும் பட்ட படிப்புகளும். 2வது செய்திதான் மிக முக்கியமான செய்தி. எந்த சமூகம் இருப்பதிலேயே மிகப்பெரிய மனநிலை மனநோய் என்னன்னா, 2000 ஆண்டு காலமாக இப்ப எங்க அம்மா இருக்காங்கன்னா, எங்க அம்மா ஒரு 10 நாள் என்கிட்ட சொல்றாங்க, உனக்கு படிப்பு வராது, நீ சட்டம் படிக்கிறதுக்கு லாயக்கே இல்ல, எதுக்கு இந்த குரூப் எடுத்த, உனக்கு படிப்பு வராது வராது வராதுன்னு சொல்லும் போது 11வது நாள் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும்னா, ஆமா உண்மையாகவே நமக்கு படிப்பு வராது போலன்னு அந்த படிப்பை நிறுத்தி விடுவோம். இந்த மனநிலையை, இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரை மன ரீதியாக 2000 ஆண்டு காலமாக உங்களுக்கு படிப்பு வராது, உங்களுக்கு படிக்க கூடாது என்று சொன்னதை ஒரு கூட்டம், ஒரு சமூகம், ஒட்டுமொத்த மக்கள் நம்பி இருந்தார்கள். அப்ப அந்த நம்பிக்கை, அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியாக, ஏன் நமக்கு படிப்பு வராது, நம்மாலும் படிக்க முடியும், அறிவு என்பது அனைவருக்குமானது, கல்வி என்பது அனைவருக்குமானது, தகுதி திறமை என்ற புரூடாவை, இந்த பொய்யெல்லாம் நீங்க நம்ப தேவை கிடையாது, வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் அனைவரும் படிக்கலாம் என்று ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக அம்பேத்கர் வாழ்ந்திருக்கிறார். அது என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்வது எல்லாருமே சொல்லலாம், ஒரு செய்தியை பற்றி பேசுகிறோம்னா எல்லாரும் பேசலாம். ஆனால் அந்த செய்தியை, பேசக்கூடிய செய்தியை, அந்த வார்த்தையை, சொல்லை
செயலாக வாழ்ந்து காட்டுவது என்பது மிக அரிய காரியம். அதுதான் செயல் விளக்கம். ஒரு சிறந்த தலைவருக்கு எது அழகு அப்படின்னு சொன்னோம்னா செயல் விளக்கமாக டெமான்ஸ்ட்ரேஷனாக வாழ்ந்து காட்டுவது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு படிப்பு வரும் என்ற நம்பிக்கையை தான் படித்து காட்டி அன்றைக்கு அம்பேத்கர் படித்ததன் விளைவுதான் இன்னைக்கு நீங்க எதை கொண்டு வந்தாலும் சரி, தகுதின்ற பேர்ல திறமைன்ற பேர்ல நீங்க எத்தனை நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வந்தாலும் இது எல்லாம் சும்மா பொய், தகுதி திறமைக்கானது இல்ல நுழைவுத் தேர்வு, எங்களை வடிகட்டுவதற்கு தான் இந்த நுழைவுத் தேர்வு என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா? இதற்கான விதையை அம்பேத்கர் 1946களிலே விதைக்கிறார்.